இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து இந்த புதிய நாளை, இந்த புதிய வாரத்தை தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய 76வது குடியரசு தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 76வது குடியரசு தினத்தில் மக்களாட்சி மலரட்டும். மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி அந்த மக்களாட்சி. அரசியல் சாசனத்தை நாமும் கடைபிடிப்போம், கடைபிடிக்க வலியுறுத்துவோம். பிரியமான சகோதரர்களே, இந்த நாளில் நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காகவும் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட எத்தனையோ நல்ல உள்ளங்களுடைய தியாகத்தை நினைத்து பார்த்து நன்றி கூறி, மற்றும் நம்முடைய பாரத தேசம் இதோ பன்முகம் கொண்ட நாடாக, வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடாக திகழ நாம் பாடுபடுவோம். நம்முடைய ரத்தம், நம்முடைய உயிர் மூச்சு, நம்முடைய உடல் ஆவி அத்தனையும் நம்முடைய நாட்டு பற்றை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். நம்முடைய நாடு, நம்முடைய உயிர் மூச்சு, நம்முடைய உரிமை, நம்முடைய அரசியல் சாசன சட்டம், இவை அத்தனையும் தனதாக்கி தலைவர்களையும் மூத்த குடிமக்களை மதித்து அவர்களோடு இணைந்து இந்த நாட்டுக்காக எந்தெந்த விதத்தில் நான் பாடுபடுவேனோ, உழைப்பேனோ, ஏன் என்னுடைய உயிரையும் இந்த நாட்டுக்காக, நாட்டுடைய நன்மைக்காக தியாகம் செய்வேன் என்று உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக வாழ மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய 76வது குடியரசு தின நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க பாரதம், வாழ்க பாரதம். கடந்த வாரத்தில் நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு பயணித்திருக்கின்றார். நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆபத்து, விபத்து, பொல்லாப்பு, தீய சக்திகளிலிருந்தும் தீய எண்ணங்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தியிருக்கின்றார். நல்லவர்களாக, இனியவர்களாக வாழ்ந்திருக்கின்றோம். நினைத்த காரியங்கள், நம்முடைய கனவுகள் எத்தனையோ நனவாயிருக்கின்றன. நாமும் எத்தனையோ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றோம் என்ற உயர்ந்த சிந்தனையோடு இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய வாசகங்கள் அத்தனையும் இறை வாக்கின் நிறைவு, ஒரு தொடர் நிகழ்வு. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை டெல்லியில் உள்ள அன்னை தெரசாவுடைய ஆசிரமத்திற்கு நம்முடைய பாரத பிரதமர் பண்டிட் நேரு அவர்கள் சென்றார். அவர் சென்றவுடனே அன்னை தெரசா அவரை அழைத்து சென்றார். நீங்கள் என்னுடைய இந்த கண்ணீர் மடத்தை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சி கொள்கிறேன். எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கின்றார், அவரை முதலில் சந்திப்போம் என்று சொல்ல பண்டிட் நேரு அவர்களுக்கு ஒன்று புரியவில்லை. தலைவரா? அன்னை தெரசா செல்லும் இடமெல்லாம் சென்றார். அங்கு இருக்கக்கூடிய ஒரு சிற்றாலயத்திற்கு சென்று நற்கருணை பேழையை காமித்து, இதோ எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் இங்கே இருக்கின்றார் என்று திவ்ய நற்கருணையை காமித்து சொன்னாராம். எங்களுக்கு வலிமையும் வல்லமையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியவர் எங்களுடைய தலைவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணையில் இருக்கின்றார். என்ன முடிவெடுத்தாலும், எப்படிப்பட்ட பணி ஆற்றினாலும் முதலில் இந்த தலைவரை சந்திக்காமல் நாங்கள் ஒருபோதும் தொடங்குவதில்லை என்று கூறினார்.
பிரியமான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் இறை வாக்கில் இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்கிறோம். நெகேமியா புத்தகத்திலிருந்து நம்ம வாசித்தோம். அங்கு நற்செய்தி போதிக்கப்படுகிறது. தெளிவாக உயரத்திலிருந்து வாசிக்கப்படுகின்றது. வாசித்ததை அத்தனை பேரும் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அத்தனை பேரும் அழத் தொடங்கினார்கள். இதோ இறைவன் படைத்த நாள் என்று நீங்கள் கொழுத்த கன்றை அடித்து உண்ண வேண்டும் என்று இறைவாக்கினர் கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது என்ன? இறை வார்த்தையை வாசிக்கக்கூடிய நபர்கள் முதல் வாசகமாக இருக்கட்டும், இரண்டாவது வாசகமாக இருக்கட்டும், அல்லது நற்செய்தியாக இருக்கட்டும், அல்லது திருப்பலி நேரத்தில், அன்பியத்தில், அல்லது பொது கூட்டங்கள்ல, பொது இடங்கள்ல, அல்லது ஜெபிக்கின்ற வேலையில, அல்லது குழுவாக ஜெபிக்கின்ற வேலையில யாரெல்லாம் நற்செய்தியை வாசிக்கின்றார்களோ, அல்லது முதல் வாசகத்தை இரண்டாவது வாசகம் வாசிக்கின்றார்களோ, தெளிவாக அத்தனை பேரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் வாசிக்க வேண்டும். இன்றைய நாளில் நாம் பார்க்கின்றோம், வாசகம் வாசிப்பதற்கு முன்பாக ஒரு முறை வாசித்தே பார்ப்பதில்லை, அதை உள்வாங்குவது இல்லை. எந்த இடத்தில் நிறுத்துவது, எந்த இடத்தில் அதை அழுத்தி சொல்வது, அல்லது எந்த இடத்தில் எதுகை மோனையோடு நற்செய்தியை அல்லது முதல் வாசகத்தை இரண்டாவது வாசகத்தை வாசிக்க வேண்டும் என்பதெல்லாம் யாரும் அதை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. கடமைக்கு வாசிக்கக்கூடிய, அடுத்தவர்களுக்கு தெரிந்தால் என்ன, புரிந்தால் என்ன, கேட்டால் என்ன, மியமியமையான் என்று வாசிப்பது, ஒரு அர்த்தம் புரியாமல் அல்லது ஏதோ கடமைக்காக வாசிக்கக்கூடிய நபர்களைத்தான் அதிக இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். சிறப்பான விதத்தில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில முதல் வாசகம் இரண்டாவது வாசகம் வாசிப்பவர்கள் முன்கூட்டியே அது பயிற்சி எடுத்து வருவதில்லை. கடைசி நேரத்தில் வந்து தப்பும் தவறுமாக வாசிப்பது, புரியாமல் வாசிப்பது, அது என்ன வாசித்தார்கள் என்று வாசிப்பவர்களுக்கே புரிவதில்லை. இன்றைய இறை வார்த்தையை அர்த்தம் தெரிந்தவர்களாக வாசிக்க வாசிக்க மக்கள் அழுதார்கள் என்றால் அந்த அளவிற்கு அவர் தெளிவாக வாசித்தார். முதல் இரண்டாவது வாசகங்களையும் நற்செய்தி வாசிக்கின்ற போது எப்படி வாசிக்கின்றோம்? அர்த்தம் உணர்ந்தவர்களாக வாசிக்கின்றோமா? மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் வாசிக்கின்றோமா? அத்தனையும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்றைய இரண்டாவது வாசகத்தில் முதல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 12வது அதிகாரத்தில் பவுலடிகிறார் மீண்டும் வலியுறுத்துகிறார். நம்ம அத்தனை பேரும் பல உறுப்புகளால் படைக்கப்பட்டவர்கள். கண்ணோ, காதோ, மூக்கோ, கையோ, காலோ நான் தான் சிறந்தவன் என்று நினைத்தால் எப்படி இருக்கும்? படாத நம் உடல் உறுப்புகளைப் போல எல்லோரும் சிறந்தவர்கள், யாரும் குறைவானவர்கள் இல்லை, மிகையானவர்களும் இல்லை. அத்தனை பேரும் சரிநிகர் பங்கு கொண்டவர்கள். உயிர் வாழ வேண்டும் என்றால் எல்லா உறுப்புகளும் மிக மிக முக்கியம். இது நான் தான் பெரிது, நீதான் பெரிது, அல்லது நீ குறைவானவர் என்று ஒருபோதும் யாரும் சொல்ல முடியாது. கிறிஸ்தவனாய் வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், ஒருவருக்கு பிரசங்க வைக்கக்கூடிய பணி, ஒருவருக்கு ஆற்றுப்படுத்தக்கூடிய பணி, ஒருவருக்கு பாடக்கூடிய பணி. பிரியமான சகோதரர்களே, ஒவ்வொருவரையும் அவரவர் திறமைக்கு ஏற்றார் போல ஆண்டவர் அபிஷேகம் செய்திருக்கின்றார், ஆசீர்வதித்திருக்கின்றார். யாரும் யாரை விட பெரியவர் அல்ல, யாரும் யாரை விட சிறியவர்கள் அல்ல. இந்த அருமையான இனிமையான நாளில் நினைத்து பார்ப்போம். பவுலடியார் கூறுவது போல திருச்சபையில நாம் அத்தனை பேரும் அங்கத்தினர்.
நம்மள்கிட்ட பாகுபாடோ வேறுபாடோ வேற்றுமையோ இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகின்றது. இன்றைய நற்செய்தி பகுதிக்கு வருவோம். ஆண்டவர் இயேசு சொல்லோடு ஒன்றை எடுத்து வாசிக்கின்றார். அங்கு எசையாவுடைய பகுதி வருகின்றது. அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார், எதற்காக வந்தார் என்ற முற்றிலுமான விடுதலை கொடுக்கக்கூடிய, ஒரு புது வாழ்வை கொடுக்கக்கூடிய, நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு கதாநாயகனாக வர இருக்கின்றேன் என்பதுதான் அவர் வாசித்த அந்த ரத்தின சுருக்கமான பதிவு. பிரியமான சகோதர சோலே, அப்படிப்பட்ட ஆண்டவர் வார்த்தையினாலும் செயலினாலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவரை நாம் பின்பற்றுவோம். இதோ அவருக்கு அர்த்தம் கொடுப்போம். நம் இறை வார்த்தையை வாசிக்கின்ற போது அந்த இறைய வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார், பேசுகிறார். அதை உணர்ந்து பார்ப்போம். விடுதலை நாமும் எங்கு சென்றாலும் நல்லவர்களாக, ஒற்றுமை, சமாதானத்தை, அமைதியை உருவாக்கக்கூடிய மக்களாக வாழ முன்வருவோம். எங்கு சென்றாலும் அடிமைத்தனத்தையும் மற்றும் ஒடுக்கப்பட்டோர், உரிமை இழந்தவருக்கு உரிமையும் விடுதலையும் கொடுக்கக்கூடிய நபராக வாழ்வோம். பார்வையற்றவர்களுக்கும் அல்லது ஊனமுற்றோருக்கும் ஒளியையும் நடையையும் கொடுக்கக்கூடிய நபர்களாக வாழ நாம் இந்த வாரம் முழுவதும் முயற்சி செய்வோம். இறை வாக்கின் நிறைவு ஒரு தொடர் நிகழ்வு. இறை வாக்கின் நிறைவு இன்றோடு முடிவடைவதில்லை. அந்த தேவனை நோக்கி அன்னை தெரசா கண்ட அந்த தலைவரை நோக்கி நாமும் செல்ல வேண்டும். அந்த தலைவரை நம்மை வழிநடத்துகிறார். இந்த வாரம் முழுவதும் வழிநடத்தப் போகிறார். அவர் நம்மோடு உடனிருந்து நம்முடைய பாதையை, நம்முடைய கால்களை, நம்முடைய கரங்களை, நம்முடைய சிந்தனையை அவர் ஆசீர்வதிக்க இருக்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் பயணிப்போம். இந்த வாரம் முழுமையான, நிறைவான, ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக அமையட்டும். பரலோக தந்தையே இறைவா, இந்த புதிய வாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து எங்களையும் குடும்பத்தாரையும் பிள்ளைகளுடைய படிப்பையும் தேர்வையும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து நாங்கள் நிறைவுள்ளவர்களாக மகிழ்ச்சி கொண்டவர்களாக உடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, அந்த வார்த்தையை உள்வாங்கி அதற்கேற்ற வாழ்வு வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.